சிறு தொண்டருக்காக இத்தல ஈசன் பைரவர் வடிவில் வந்து அருளியதால் உத்திராபதீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார். மூலவரின் வலதுபுறம் தனி சன்னதியில் உத்திராபதீஸ்வரர் தனி விமானத்துடன் உற்சவ மூர்த்தியாக உள்ளார். திருக்கரங்களில் உடுக்கை, திருவோடு, திரிசூலத்துடன் காணப்படுகிறார். தினமும் இவருக்கு பச்சை கற்பூரமும் குங்குமமும் சாத்தப்படுகின்றன. ஐயடிகள் கடவார்கோன் என்ற பல்லவ மன்னர் சிறு தொண்டருக்கு இறைவன் காட்சி கொடுத்து அருளியதை கேள்விப்பட்டார். சிறு தொண்டருக்கு காட்சி கொடுத்த இறைவனை தானும் தரிசிக்க விரும்பி வேண்டினார். இறைவனும் சித்திரை திருவோணத்தில் உத்திராதிபதி உருவம் அமைத்து குடமுழுக்கு செய்தால் யாம் சனபக பூ மனம் வீச காட்சி தருகிறோம் என்று அருளினார். உத்திரா பசுபதீஸ்வரருக்கு சிலை வடித்த போது எவ்வளவு முயன்றும் சரியாக அமையவில்லை. அப்போது அங்கு வந்த அடியவர் ஒருவர் சிற்பிகளிடம் தண்ணீர் கேட்டார். அவர்கள் சிலை சரியாக அமையாத கோபத்தில் உலோக கலவையை கொடுத்துவிட்டனர். அதை பருகிய அடியார் அப்படியே சிலையாக மாறினார். சிவனே சிலையாக அமைந்ததைக் கண்டு மகிழ்ந்த மன்னர் அச்சிலையை இங்கு பிரதிஷ்டை செய்தார். அவ்வேளையில் சிவன் செண்பகப்பூ மனம் கமல காட்சி தந்தார். இந்த விழா சித்திரை மாத திருவோண நட்சத்திரத்தன்று நடக்கிறது. இதை செண்பகப்பூ விழா என்று அழைக்கிறார்கள். இந்நாளில் சுவாமிக்கு பன்னீர் அபிஷேகமும் செண்பகப்பூ மாலையும் சாத்தி அலங்கரிக்கின்றனர். மூலவர் கணபதீஸ்வரருக்கு வலப்புறம் தனி சன்னதியில் உத்திரா பசுபதீஸ்வரர் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார். காவியுடை அணிந்து கையில் திருவோடு, திரிசூலம், உடுக்கை வைத்திருக்கிறார். சிவன் சிலையாக மாறியபோது நெற்றியில் சிறிய புடைப்பு இருந்தது. அதனை சிற்பிகள் செதுக்கவே ரத்தம் வந்தது. கலங்கிய சிற்பிகள் பச்சை கற்பூரம், குங்குமப்பூ வைத்தவுடன் ரத்தம் நின்றது. தற்போதும் நெற்றியில் இந்த காயத்துடன் உத்திரா பசுபதீஸ்வரர் காட்சி தருகிறார். சாயாட்சை பூஜையின் போது மட்டும் காயத்தில் பச்சை கற்பூரம், குங்குமப்பூ வைக்கின்றனர். சித்திரை, ஆடி, ஐப்பசி மற்றும் தை மாத பிறப்பன்று சித்திரை, பரணி, வைகாசி திருவோணம், ஐப்பசி பரணி ஆகிய நாட்களில் இருமுறையும் என மொத்தம் வருடத்திற்கு 10 நாட்கள் மட்டும் இவருக்கு அபிஷேகம் செய்யப்படுகின்றன. சிவபெருமான் ஆடிய நவத்தாண்டவங்களில் திருச்செங்காட்டங்குடியில் ஆடியது உபயபாத நர்த்தனம் எனப்படுகிறது. இவ்வாலயத்திற்கு சம்பந்தர் பதிகங்கள் 2, அப்பர் பதிகம் 1 ஆக மொத்தம் 3 பதிகங்கள் இருக்கின்றன. சித்திரை பரணியில் பிள்ளைக்கறி சமைத்த விழா, மார்கழி சதய சஷ்டியில் கணபதி விழா, சிவராத்திரி, திருக்கார்த்திகை, ஐப்பசி அன்னபிஷேகம் போன்ற திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. உத்திராபசுபதீஸ்வரர் தற்போதும் நெற்றியில் காயத்துடனே காட்சி தருகிறார். செய்த தவறுக்கு பிராச்சித்தம் வேண்டுபவர்கள் இங்கு சுவாமியிடம் வேண்டுகொள்கிறார்கள். தோஷம், மனக்குழப்பங்கள் நீங்கவும் இங்கு வணங்கலாம். முழு வீடியோவை பார்க்க யூடியூபில் அனைத்தும் இறைவன் சேனலை பார்க்கவும்.